நாம சாமிக்கு ஏத்துற ஊதுபத்திக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது எத்தன, எப்படி ஏத்தணும்னு தெரியுமா? கவனமாக கேளுங்க. முதல்ல நீங்க செய்யக்கூடாத தப்பு என்னன்னா, சாமிக்கு எப்பவுமே ஒத்தையில, அதாவது ஒரே ஒரு ஊதுபத்திய மட்டும் ஏத்தவே கூடாது. பொதுவா நீங்க பூஜை பண்ணும்போது 3 அல்லது இல்லைன்னா 5 ஊதுபத்தி ஏத்துங்க. இதுதான் ரொம்ப நல்லது. அடுத்த ஊதுபத்தியை நீங்க எப்படி காட்டணும்னு தெரியுமா? கேளுங்க. ஆண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஊதுபத்தி காட்டும்போது கைய கீழிருந்து மேல் நோக்கி காட்டணும். இதுவே அம்மன் மாதிரி பெண் தெய்வங்களுக்கு காட்டும்போது மேலே இருந்து கீழ் நோக்கி காட்டணும். இப்ப எந்த சாமிக்கு எத்தனை ஊதுபத்தி ஏத்துறதுன்னா, உங்க வீட்டு நிலைவாசல்ல நீங்க காலையிலும், சாயங்காலமும் சாமி கும்பிடும்போது 2 ஊதுபத்திக்கு மேல ஏத்தாதீங்க. நீங்க கால பைரவர், கருப்பசாமி, ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களை கும்பிட போனீங்கன்னா, அங்க 8 ஊதுபத்தி ஏத்தி உங்க வேண்டுதல் மற்றும் நம்பிக்கைய வைங்க. எடுத்த காரியம் கண்டிப்பா வெற்றிய கொடுக்கும். முருகப்பெருமானை நீங்க வீட்டிலேயோ, இல்ல கோவில்லயோ போய் வழிபட்டால், அவருக்கு 6 ஊதுபத்தி ஏத்தி வழிபடுவது என்பது ரொம்ப விசேஷம். அதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு பூஜை செய்யும்போது 9 ஊதுபத்தி ஏத்தி கும்பிடுங்க. உங்க வீட்ல சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சு நிக்கும்.